Okay, the next program title is Example for Polymorphism with Different Subprogram Categories. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா பாலிமார்ஃபிசம் கான்செப்ட்டுங்கிறது தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் சப்ரோக்ராம் கேட்டகரிஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சப்ரோக்ராம் கேட்டகரிஸ் ஆர் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். நம்ம இதில் ரெண்டு இருக்குது. ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் எ வேல்யூ, ப்ரொசீஜர் டஸ் நாட் ரிட்டர்ன் எ வேல்யூ. ஃபங்க்ஷன் ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும், ப்ரொசீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணவே பண்ணாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னீங்கன்னா பாலிமார்ஃபிசம் கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ரோக்ராம் ஹேஸ் டூ கேட்டகரிஸ், நேம்ஸ் ஆர் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எப்படி சார் இருக்கும், அதோட சிக்னேச்சர்ஸ், அதாவது சிக்னேச்சர் இஸ் நத்திங், இட்ஸ் சிண்டாக்ஸ். ப்ரொசீஜர் சிண்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபங்க்ஷன் சிண்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. See here, subprogram name before part has subprogram category. subprogram nameக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா void வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுறணும். That is called procedure. See here subprogram name is also available. subprogram nameக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் as function. ஸோ எனக்கு ரெஸ்ட் ஆஃப் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார்மல் பேராமீட்டர் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் இல்லை. தட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் சப்ரோக்ராம். சப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட விருப்பம். ஆனால் இங்கே மைனூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மென்ஷன் சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட். திஸ் இஸ் கால்ட் as சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட். திஸ் இஸ் கால்ட் as சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட். ஆனால் ஃபங்க்ஷனுங்கிறதுல பாருங்கள், எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி. ஃபங்க்ஷன் எண்ட் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி டெர்மினேட் வித், ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் டெர்மினேட் வித் ரிட்டர்ன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மென்ஷன் பண்ணிடணும். இதில் வந்துட்டு ஃபங்க்ஷன் சப்ரோக்ராம் கேட்டகரி always ends with the return jump statement. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட தான் முடியும் நம்மளுக்கு வந்து. இல்லை அவங்க அதை சொல்ல வர்றது இதுதான். ஃபங்க்ஷனுங்கிற ஒரு சப்ரோக்ராம் கேட்டகரி ஆல்வேஸ் ends with the return jump statement. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஃபங்க்ஷனுங்கிறது அதுக்கு கீழே இருந்ததுன்னா என்ன சார் பண்ணுறீங்க? இப்போ சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ வந்து என்ன சொன்னால் இட் மீன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட் யுவர் சப் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருக்காங்க. சார் நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு எனக்கு புரியல சார் அப்படியே சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரிட்டர்னுங்கிற ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான் எதை டெர்மினேட் பண்ணுமா, சப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போது அதே இது ரிமெம்பர் ஃபங்க்ஷன் ஹேஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் terminate a subprogram with value. Procedure has return statement terminate a subprogram without value. அதாவது ஏன்னா ப்ரொசீஜர் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. இன்கேஸ் நான் ப்ரொசீஜருக்குள்ளாரே ரிட்டர்னுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தால் என்ன சார் பண்ணும், அது ப்ரொசீஜரை டெர்மினேட் பண்ணும், ஆனால் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட் எ சப்ரோக்ராம் வித் வேல்யூ. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்தால் கம்பல்சரி வி ஷுட் மென்ஷன் ரிட்டர்ன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஹியர் திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொசீஜர் சப்ரோக்ராம் கேட்டகரி ஆப்ஷனலி ஹேஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ளார நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்னுங்கிற ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வரலாம், வராமல் இருக்கலாம். இப்போதைக்கு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ ப்ரொசீஜரில் வந்துட்டு ரிட்டர்ன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷனல். ஃபங்க்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வி ஷுட் யூஸ் ரிட்டர்ன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் த எண்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபங்க்ஷனில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி என்ன இருக்கணும், ரிட்டர்னுங்கிற ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நோட், ஃபார்மல் பேராமீட்டர் இஸ் ஆப்ஷனல். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸுங்கிறது ஆப்ஷனல். ஸோ இங்கே வந்து சப்ரோக்ராம் கேட்டகரி ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ அந்த இப்போ வந்து இட் மீன் ரிட்டர்ன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் terminate a subprogram. Remember function has return statement terminate a subprogram with value. Procedure has return statement terminate a subprogram without value. Procedure வந்து return statement வச்சிருந்தா in case procedure is also use return statement then that is also terminate a subprogram without value அப்படினு இருக்காங்க. சரி சார், இப்போ வந்து இங்கே உள்ளார ப்ரோக்ராம்குள்ளார என்டர் ஆகிடலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து நம்ம பார்க்க போகிறது ஓவர்லோடிங்கிற ஒரு கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பாலிமார்ஃப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் கேட்டகரி என்னென்னா கேட்டகரி இஸ் ஆல்சோ, ஏன்னா இதில் 2 கேட்டகரி நம்ம யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுலேயும் பார்க்க போகிறது ஓவர்லோடிங் தான். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் ஓவர் ரைடிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார என்ட்ரு ஆகலை. ஸோ இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டெஃபினேஷன் பார்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் தி கிளாஸ் டெஃபினேஷன் பார்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் டெஃபினேஷன் பார்ட். இப்போ ஹியர் ஐ டெவலப் பப்ளிக் here I try to develop access specifier name is called as public. இங்கே ஒரு access specifier நான் டெவலப் பண்ணுற விரும்புகிறேன். அந்த access specifier ஓட கேட்டகரி என்னென்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் 2 kind of member subprograms. First one member subprogram category is member procedure. இப்போது நான் இங்கே வந்து 2 member subprograms டெவலப் பண்ண விரும்புகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் சப்ரோக்ராம் கேட்டகரி இஸ் மெம்பர் ப்ரொசீஜர், செகண்ட் ஒன் மெம்பர் சப்ரோக்ராம் கேட்டகரி இஸ் ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்னில் பாருங்கள், எனக்கு வந்து மெம்பர் ப்ரொசீஜர்னால் அது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது, அங்கேயே ப்ராசஸ் ஆகி அங்கேயே அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. ஆனால் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து மெம்பர் ஃபங்க்ஷனுங்கிற போது அதை ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு சார் ரிட்டர்ன் பண்ணணும்னா விச் ஒன் கால் திஸ் ஃபங்க்ஷன், விச் ஒன் கால் திஸ் மெம்பர் ஃபங்க்ஷன், தட் ஒன் பார்ட் ஹேஸ் ரிட்டர்ன் வேல்யூ. எந்த பார்ட் இந்த மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோ அந்த பார்ட் தான் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவையும் வாங்கும். இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, now we are entering into main special subprogram. Now we are entering into main special subprogram. This is called as main special subprogram declaration part. This is called as definition part of main special subprogram. இந்த பார்ட்டை வந்து நம்ம மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராமோட டெஃபினேஷன் பார்ட்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் ஹியர் ஐ டிக்ளேர் ஒன் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறேன். ஐ வாண்ட் ட்ரை டு ஆக்சஸ் மெம்பர் ப்ரொசீஜர். சார் இங்கே வந்து மெம்பர் ப்ரொசீஜர்னு எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க. நம்ம இங்கே இருக்கிறது பாருங்க 10,3. திஸ் இஸ் ஆல்சோ இன்ட் டேட்டா டைப். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மெம்பர் ப்ரொசீஜர் இன்வோக் இன் திஸ். இப்போது நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கும், ஃபார்மல் பேராமீட்டரோட டேட்டா டைப் வாட்ச் பண்ணும். இன்ட்டுன்னு தான் இருக்குது. நம்மளுக்கு 10ங்கிறது ஒரு இன்ட்டு, 3ங்கிறது இன்டிஜர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மெம்பர் ப்ரொசீஜர் இன்வோக்டு. மெம்பர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகாது. ஏன்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க டேட்டா டைப் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோட்டுன்னு இருக்குது. சார் அது எப்போ சார் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா see this first one object invoke member procedure with the help of formal parameters data type. ஃபார்மல் பேராமீட்டரோட டேட்டா டைப்போட உதவியோட தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. நம்ம எந்த டிப்பை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும், ஃபஸ்ட் ஒன்னா நெக்ஸ்ட் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எனக்கு செகண்ட் ஒன்னில் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு இப்போ ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் இப்போ ட்ரங்கேட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து 10ங்கிறது வந்து நம்ம இன்ட்டுன்னு சொன்னோம். இதில் பாருங்கள் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ், அதாவது சென்ட் பண்ணுறது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான்